எபிசோட் 78ல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ண சீனே செம்ம மாஸா இருக்குங்க. அதாவது இந்த எபிசோட் ஃபுல்லா நம்ம துளசி வந்து பயங்கரமா மாஸ் காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்கொயரி நடக்குதுல்ல, அந்த என்கொயரியில பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல அந்த டீம் உட்காந்துட்டு, எவிடன்ஸ் பத்தல. இதெல்லாம் வந்து எப்படி நாங்க ப்ரூஃபா எடுத்துக்கிறது? இது ஒரிஜினல் கவர்ன்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொன்னாலும், ஆனா இது டிலே ஆச்சுல்ல. அதுக்கு என்ன ரீசன்? அப்படிங்கிற மாரி அவனுங்களும் என்னென்னமோ பண்ணி நம்ம துளசிய வந்து கார்னர் பண்றாங்க. பட் நம்ம துளசி கொஞ்சம் கூட அசராம, இத தாண்டி என்கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி குடுப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, துரை வந்து வீடியோல வந்து பேசியே வந்து குடுத்திருப்பாரு. இது நான் இண்டிவிஜுவலா எடுத்த டிசிஷன் தான். எம்என்சிஏக்கு மட்டும் இல்ல. அத தாண்டி ஒரு 4, 5 அகாடமிக்குமே நாங்க வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாரி அவர் சொல்லுவாரு. அண்ட் இந்த நேரத்துலயும் பார்த்தீங்கன்னா, அங்க ஒருத்தர் வந்து இந்த வீடியோலாம் யார் வேணா பண்ணிரலாம் ஏஐ வச்சு அப்படிங்கிற மாரிலாம் பேசுவாரு. பட் அதெல்லாம் தாண்டி அந்த ப்ரூஃப வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்பலாம் ஒரே கட்சி அப்படின்னு வேற சொல்லுவாங்க. நம்ம துளசி இப்படி சொல்லி தான் சார் பாதி பேர் காலவாரி விடுறாங்க அப்படிங்கிற மாரி வேற சொல்லுவாங்க. அந்த இடத்துல இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற நியூஸ் வந்து ராஜசேகருக்கு போனோன அவரோட மூஞ்ச நீங்க பார்க்கணுமே! அப்பா செம்ம டென்ஷன் ஆயிருவாரு. என்னடா இது அப்படின்னு. ஆனா அங்க தான் நம்ம அவருக்கு தான் ஈக்குவலா ஒருத்தர் அங்க உட்கார்ந்திருப்பாரு. யாரு நம்ம கிரீஷ். கிரீஷ் வந்துட்டு நீங்க வந்து ஒரு சரியான மூட்ல இல்லன்னு எனக்கு புரியுது. நான் வந்து எதுவுமே பேசல. நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. என்ன வீடியோன்னு பார்த்தா, நம்ம மாதையன் உள்ள வந்து கிரீஷ் அடிச்சிருப்பாரு தெரியுமா? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ காட்டுறாரு. இத பார்த்தோனே நம்ம ராஜசேகருக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளானுக்கு அவர் ரெடி ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் நம்ம துளசி என்ன தெரியுமா பண்றாங்க? நேரா போயிட்டு ராஜீவ பார்க்குறாங்க. ராஜீவ் வந்து அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட். அங்க போனா நம்ம ராஜீவ் அப்படியே பயங்கர ரொம்ப வா துளசி என்ன பண்ற? அம்மாவ பார்த்தியா? நீ இப்படி வந்தா அம்மா சந்தோஷப்படுவாங்கலாம் ஓவரா எமோஷனலா வந்து பேச ஆரம்பிச்சுருவாரு. ஆனா நம்ம துளசி பார்த்தீங்கன்னா, எதுக்குமே அசராம நேரா போயிட்டு, இந்த டிவோர்ஸ் ப்ராசஸ் வந்து ஏன் டிலே ஆகுது அப்படிங்கிறது முதற்கொண்டு எனக்கு தெரியும். நான் லீகலா உன் ஒய்ஃபா இருந்தாலும் உன்ட்ட வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இத வந்து நீ ஒரு வார்னிங்காவே எடுத்துக்கோ. எனக்கு என் டிவோர்ஸ் வேணும். அதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லிட்டு செம மாசா அங்கருந்து கிளம்பிருவாங்க. அண்ட் இதுல இதோட மாஸ் காட்டுனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அந்த ராஜீவோட அம்மா கேரக்டருங்க. அதாவது அம்மா உள்ள இருந்து வருவாங்க. வந்தோனே டிவோர்ஸ் ரிலேட்டடா நம்ம கோர்ட்லயே பார்த்துக்கலாமா? நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றது. அண்ட் துளசி கிளம்பி போனோனே அவங்க கிச்சனுக்கு போறப்ப அப்படி திரும்பி பார்த்து நம்ம ராஜி ஒரு ஒண்ணு முறைப்பாங்க தெரியுமா? அப்பாடா ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கன் வந்து துளசிக்கு கால் பண்ணி என்ன ஆச்சு? எப்படி போச்சு? அப்படின்னு கேட்கிறப்போ, ஆல் ஓகே நீ ஒண்ணுமே வந்து யோசிக்காத. என்னலாம் பேசணும்னு நான் நினைச்சேனோ அது எல்லாத்தையுமே நான் ஃபுல்லா பேசிட்டேன். ஐ ஃபீல் ரிலீவ்ட் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லுவாங்க. ஆனா நீ சொன்ன தெரியுமா? என்ட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்குன்னு. அது வந்து நீ சொன்ன டைம்ல எனக்கு ரொம்ப அப்படியே சினிமேட்டிக்கா ஃபீல் ஆச்சு. ஆனா இப்போ நான் அத வந்து ஃபீல் பண்றேன். அது உன்ட்டயும் ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு அப்படிங்கிற மாரி அவங்க சொல்றது. அண்ட் இவ்ளோ ஷார்ட் டைம்லயே வந்து இவ்ளோ சேஞ்ச் நடக்குது அப்படின்னா, நம்ம கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணா அப்படின்ற மாரி கேட்கிறப்போ நம்ம ரங்கன் லைஃப் லாங்கா அப்படின்னுவாரு. நான் அதுக்கு ரெடியா தான்ப்பா இருக்கிறேன். நான் வெயிட்டிங் தான். நீ தான் வந்து வரவே மாட்ற அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நான் சென்னையில வந்து உன்ன மீட் பண்றேன் அப்படிங்கிற மாரி வேற சொல்லியிருப்பாரு. இதுல கடைசியா டீன்னு வேற போட்டு பேசுவாரு. அண்ட் அதுக்கு வேற நம்ம துளசி பார்த்தீங்கன்னா, கியூட்டா தான் இருக்கு. பரவால்ல. அப்படியே கியூட்டா வந்து சேர்ந்துரு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அவங்களோட கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு மாரி அழகா நிஜமாலுமே கியூட்டா தாங்க கொண்டு போறாங்க. நம்ம ரங்கன் பார்த்தீங்கன்னா, அடுத்து பாய்ஸ் ஹாஸ்டல் போறாருங்க. அண்ட் அங்க போயிட்டு நேரா ஜாக்கிக்கு கால் பண்ணிட்டு, "தியோவ கூட்டிட்டு வெளிய வந்துரு" அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ராஜசேகர் கண்டிப்பா அன்னைக்கு அந்த மாதையன் போய் அடிச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ வச்சிருப்பான். ஆனா அவன் இப்போ வரைக்கும் அத ரிலீஸ் பண்ணாம வச்சிருக்கான்னா, அதுக்கு ஏதோ ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கான் அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம அது வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா இத மாதையன்ட்ட சொல்லிடாதீங்க. பிகாஸ் அவன் வந்து இன்னும் வந்து அத ஃபீல் பண்ண வச்சுருவான். பட் அவன தனியா விடாம நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாரு. அண்ட் அடுத்து இவரு பார்த்தீங்கன்னா, சரி அவங்க அம்மாவ மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போற அந்த ஒயின் ஷாப்ல போய் உட்கார்றாரு. அவங்க வரமாட்றாங்க. பட் ஸ்டில் அந்த இடத்துல அந்த சிசிடிவி கேமராவ பார்த்துடுறாரு. அவருக்கு அங்க ஒரு ஐடியா கிளிக் ஆகி ஏன்னா அன்னைக்கு அவனுங்க கிரீஷ்லாம் வந்து தானே இவனுங்க வீடியோ எடுத்திருப்பாங்க. அந்த ஃபுட்டேஜ இவரு கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாருங்க. செம மூவ் அப்படின்னு தான் சொல்லணும் இது. எபிசோட் 78ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணோம். அடுத்து எபிசோட் 79 பார்த்தீங்கன்னா, இத விட நிறைய பரபரப்பான விஷயங்கள்லாம் நடந்தது. மிஸ் பண்ணாம அந்த வீடியோவையும் பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.